வேலூரில் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தை தொடர்ந்து ரயில்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காட்பாடி ரயில் நிலைய சந்திப்பில் அனைத்து பயணிகள் ரயிலிலும் தமிழ்நாடு இருப்பு பாதை காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் பெண்கள் பெட்டியில் ரயில் புறப்படும் வரை கண்காணித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இனிவரும் காலங்களில் ரயில்வே காவல்துறையினரோடு இணைந்து தமிழ்நாடு இருப்பு பாதை காவல்துறையினரும் முக்கிய ரயில்களில் உள்ள பெண்கள் பெட்டியில் ஒரு நிறுத்தத்திலிருந்து இன்னொரு நிறுத்தம் வரும் வரை பயணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ரயில் பயணத்தின் போது தங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் 1512-139 என்ற எண்ணிற்கு அழைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓடும் ரயில்களில் அல்லது காத்திருப்பு அறைகள் போன்ற பொதுவான இடங்களில் உங்கள் மொபைல் போன்களை சார்ஜ் போட்டு வைக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையெனில் திருடப்படலாம். மற்றும் பைகள் குற்றவாளிகளால் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பறிமுதல் செய்யப்பட்ட நாகையைச் சேர்ந்த மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் ஏலம் விடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. இதில் ஃபைபர் படகு இலங்கை ரூபாய் மதிப்பில் 2,12,000 மீன்பிடி வலைகள் 1,80,000 என மொத்தம் 5,66,100 ஏலம் போகின. கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் 29 தமிழக மீனவர்கள் 4 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மீன்பிடி படகு மற்றும் உபகரணங்கள் அரசுடைமையாக்கப்பட்டன. கோவை மாவட்டம் வால்பாறைக்கு மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை 2 சக்கர வாகனங்கள் வருவதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. வால்பாறை பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு வனத்துறையினர் சென்ற வாகனத்தை ஒற்றை யானை தாக்கி சேதப்படுத்தியது. மேலும் 2 சக்கர வாகனத்தில் சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணியையும் யானை தாக்கி கொன்றது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ஆழியார் சோதனை சாவடி பகுதியிலிருந்து மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை 2 சக்கர வாகனத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது வால்பாறையில் வசிக்கும் மக்களுக்கும் பொருந்தும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை நோக்கி ஊர்வலம் சென்ற காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். காரைக்கால் மீனவர்கள் கைது சம்பவம் மற்றும் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் பின்னர் ஆளுநர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாக செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் தடுத்து கைது செய்தனர். தானும் தன்னுடைய அன்னையும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹ்பூபா முஃப்தியின் மகள் இல்திஜா முஃப்தி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். கடந்த வாரம் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த லாரி ஓட்டுநரின் குடும்பத்தினரை சந்திக்க சோஃபேர் பகுதிக்கு செல்லவிருந்தார் மெஹ்பூபா. காவலில் இருந்தபோது உயிரிழந்த குஜார் இளைஞரின் குடும்பத்தை சந்திக்க கத்துவாவுக்கு செல்ல இல்திஜா திட்டமிட்டிருந்தார். ஆனால் இருவரும் வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாதபடி தடுக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டின் வாயிற்கதவுகள் வெளியிலிருந்து பூட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இல்திஜா தனது பதிவில் கூறியுள்ளார். பூட்டப்பட்ட கதவுகளின் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் முடிந்து தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சி அமைத்த பிறகும் எதுவும் மாறிவிடவில்லை என்று இல்திஜா தனது பதிவில் கூறியிருக்கிறார். இந்தியாவில் முதல் முறையாக பாம்பே வகை ரத்தம் கொண்டவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. சிறுநீரக நோய் காரணமாக ஷீரடியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு சிறுநீரகத்தை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவருக்கு 10 லட்சம் பேரில் ஒருவருக்கு மட்டுமே இருக்கும் மிக அரிதான பாம்பே வகை ரத்தம் என்பதால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் பி பாசிட்டிவ் ரத்தம் கொண்ட அவரது தாயாரது சிறுநீரகத்தையே மகளுக்கு பொருத்தி சாதித்துள்ளனர். இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவ நிபுணர் ரிஷிதேஷ் பாண்டே தங்களுக்கு தெரிந்து உலக அளவில் பாம்பே வகை ரத்தம் கொண்டவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதில்லை என தெரிவித்துள்ளார். மனிதர்கள் இறப்பதற்கு முன்னால் அவர்கள் மூளையில் என்ன நடக்கும் என்பது குறித்து மூளை ஆராய்ச்சியாளர்கள் தற்போது புதிய தகவலை தெரிவித்துள்ளனர். இதன்படி மனிதர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர்களது மூளை அவர்களது வாழ்வில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை கன நேரத்தில் ஓட்டி பார்க்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். தொடர்பான விரிவான ஆய்வுக் கட்டுரை சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஃப்ரான்டியர்ஸ் மருத்துவ ஆய்வு இதழில் என்ஹான்ஸ்ட் இன்டர்பிளே ஆஃப் நியூரோனல் கோஹரன்ஸ் அண்ட் கப்ளிங் இன் தி ஜாயிண்ட் ஹியூமன் பிரெயின் என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது.
கியூபா நாட்டிற்கு தென்பகுதியில் அமைந்துள்ள கேமன் தீவுகளில் 7.6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி 6:23 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ஜார்ஜ் டவுன் நகரிலிருந்து 209 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதியை மையமாக வைத்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கேமன் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. பிரிட்டன் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் கேமன் தீவுகளில் கடந்த 2018ஆம் ஆண்டு 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மெக்சிகோவில் லாரி மீது பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் 41 பேர் உயிரிழந்தனர். டபாஸ்கோ மாகாணத்தில் 48 பயணிகளோடு சென்ற பேருந்தொன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதனால் 2 வாகனங்களிலும் தீப்பிடித்துள்ளது. இதில் ஓட்டுநர்கள் உட்பட 41 பேர் உடல் கருகி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்புப் படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டனர். 7 பேர் தீக்காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேர்தல் முடிவுகள் தலைநகரத்தின் வளர்ச்சிக்கான தொடக்கம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். டெல்லி தேர்தல் முடிவுகள் குறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமித் ஷா, பொய்களின் மழைக்கும் ஊழலுக்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் டெல்லியின் வளர்ச்சியும் மிக முக்கியம் என அமித் ஷா தெரிவித்தார். தீவிரமான உழைப்புடன் கூடிய இரட்டை என்ஜின் அரசு மூலம் டெல்லி புதிய உச்சத்தை தொடும் என்றும் அமித் ஷா தெரிவித்தார். பாஜக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றும் உலகின் மிகச்சிறந்த தலைநகரமாக டெல்லியை மாற்ற பாடுபடுவோம் என்றும் அமித் ஷா தெரிவித்தார். பிரதமர் மோடியின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி காட்டுவதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். மக்கள் கொடுத்த தீர்ப்பை மனமாற ஏற்றுக்கொள்வதாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். आज दिल्ली के चुनाव के नतीजे आए हैं और जनता का जो भी निर्णय है, जनता का जो भी फैसला है, उसे हम पूरी विनम्रता के साथ स्वीकार करते हैं. जनता का निर्णय सर माथे पर. मैं भारतीय जनता पार्टी को इस जीत के लिए बहुत बहुत बधाई देता हूं और मैं उम्मीद करता हूं कि जिस उम्मीद के साथ और जिस आशा के साथ लोगों ने उनको बहुमत दिया है, वो उन सभी उम्मीदों और आशाओं पे पूरा उतरेंगे. हमें पिछले 10 साल में जनता ने जो मौका दिया हमें, उन 10 सालों में हमने बहुत सारे काम किए. शिक्षा के क्षेत्र में, स्वास्थ्य के क्षेत्र में, पानी के क्षेत्र में, बिजली के क्षेत्र में और भी अलग अलग तरीके से लोगों को राहत पहुंचाने की कोशिश की उनकी ज़िंदगी में. और दिल्ली के इंफ्रास्ट्रक्चर को भी हमने सुधारने की कोशिश की. தமிழ்நாட்டில் செயற்கையான நிதி நெருக்கடியை உருவாக்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் மத்திய பாஜக செயல்படுவதாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கான 2500 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்க மறுப்பதாகவும், ஹிந்தி படித்தால் மட்டுமே நிதி தருவதாக நிபந்தனை விதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு என்கின்ற பெயரே வரக்கூடாது என்கின்ற அந்த காரணத்தோடு நீங்கள் பட்ஜெட்டை தயாரித்து என்று சொன்னால், நான் ஆளுகிற பிஜேபி சர்க்காரை பார்த்து சொல்வேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த துரோகம் தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேப்பிலிருந்து பிஜேபி காலகாலத்திற்கும் எந்திரிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இந்த பொலிட்டிக்கல் மேப்பிலிருந்து உங்களை அகற்றியே தீர்வார். யாருக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் எத்தனை காலத்திற்கு இது நீடித்துவிடும்? தமிழ்நாட்டின் நிதி நெருக்கடிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? தமிழகத்தில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் எதுவும் ஒருபோதும் மூடப்படாது என கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் முதல்வர் மருந்தகம் நியாய விலைக் கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் மருந்தகம் திட்டம் இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக கூறினார். கூட்டுறவு மூலமாக 2 வகையான மருந்தகங்கள் செயல்பட்டு வருது. ஒன்று கூட்டுறு ஆல் ஏற்படக்கூடிய மருந்தகங்கள், இன்னொன்று அம்மா மருந்தகங்கள். இது ரெண்டும் தொடர்ந்து செயல்படும்.
இது ஒரு வித்தியாசமான முதல்வர் மருந்துங்கிறது ஜெனரிக்கை ஃபோக்கஸ் பண்ணி புதிய முயற்சி. ஸோ இதையும் அதையும் இப்போ ஏதாவது ஒரு மருந்தை மூடிட்டு இந்த மருந்து திறக்கணுங்கிற எந்த அளவுலேயும் டைரக்ஷன் கிடையாது. மணிப்பூரில் அமைதியை மீட்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்று முதல்வர் பிரேன் சிங் கூறியுள்ளார். போலோ விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரேன் சிங் இவ்வாறு கூறினார். மணிப்பூரில் மெய்த்தி சமூகத்தினருக்கும் குக்கி பழங்குடி சமூகத்தினருக்கும் இடையே மே 2023 தொடங்கிய வன்முறை இன்று வரை நீர்பூத்த நெருப்பாக தொடர்ந்து வருகிறது. இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் வீட்டை இழந்துள்ளனர். மணிப்பூர் அரசு வன்முறையை தடுத்து நிறுத்த தவறிவிட்டதாக கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. அரசு பெரும்பான்மை மெய்த்தி சமூகத்துக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி ஆளும் பாஜகவைச் சேர்ந்த குக்கி எம்எல்ஏக்கள் பலர் ராஜினாமா செய்துள்ளனர். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் மேலும் 3 பிணை கைதிகளை விடுவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பும் பிணை கைதிகளை விடுவித்து வருகின்றன. அந்த வகையில் ஹமாஸ் மேலும் 3 பிணை கைதிகளை விடுவித்துள்ளது. அதற்கு பதிலாக இஸ்ரேல் 183 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பும் பிணை கைதிகளை விடுவிப்பது இது 5வது நிகழ்வாகும். ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களை சந்தித்து பேசியுள்ளார். காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள சூழலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி, ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு துணைத் தலைவர் கலீல் அல் ஹையா உள்ளிட்டோரை சந்தித்து பேசியுள்ளார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக அந்நாட்டு அரசு ஊடகம் கூறியுள்ளது. இந்த சந்திப்பின் போது சியோனிஸ்ட் ஆட்சியையும் அமெரிக்காவையும் காசா மக்கள் தோற்கடித்துள்ளதாக அயத்துல்லா அலி கமேனி கூறியதாகவும் தெரிவித்துள்ளது. காசாவை வசப்படுத்துவோம் எனவும் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் வேறு நாடுகளில் குடியமர்த்த வேண்டும் எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறி வரும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகத்தில் பணியாற்றிய மூத்த அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல்கள் அனுப்புவதை நிறுத்துமாறு உளவுத்துறைக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய ஜேக் சுலிவன் ஆகியோருக்கு தகவல்கள் அனுப்பப்படுவதை நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அதிபராக பொறுப்பேற்ற டிரம்ப் அன்று முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த வரிசையில் முன்னாள் அதிபர் என்ற வகையில் ஜோ பைடனுக்கு அனுப்பப்பட்டு வந்த தகவல்களை நிறுத்த டிரம்ப் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது பைடன் நிர்வாகத்தில் பணியாற்றியவர்களுக்கும் தகவல்கள் கொடுப்பதை நிறுத்த ஆணையிட்டுள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் காலை வாரிவிட்டுவிட்டு அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் திட்டத்தில்தான் மத்திய பாஜக அரசு பட்ஜெட்டையே வடிவமைத்திருப்பதாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை செங்குன்றத்தில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு விமர்சித்தார். நவம்பர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற பீகார் மாநிலத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க பட்ஜெட்ல. நாங்க பீகார் மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா அங்க தேர்தல் வர இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாநிலத்திற்கு நிதியை ஒதுக்கி இருக்காங்க. பீகார் மாநிலத்திற்கு மட்டும் பல்லாயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. இவ்வளவு திட்டங்களை பீகாருக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை கூட, ஒரு பைசாவை கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை. இது பீகார் மக்களுக்கு நன்மை செய்கின்ற எண்ணத்துல போட்ட பட்ஜெட் மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அவங்க திட்டம் என்னன்னா, ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டம் என்னன்னா, பீகார் மாநிலத்தில் தான் கூட இருக்கிற நிதிஷ்குமாருடைய கூட்டணியை என்னைக்காவது உடைச்சிட்டு அவருடைய காலை வாரிட்டு அங்க பாஜக ஆட்சி அமைக்கும் ஒரே திட்டத்தோடு போட்டிருக்கிற ஒரு பட்ஜெட் இதுதான். சேலம் மாவட்டத்தில் மேலும் ஒரு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் அளிக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மலைவாழிடத்தில் இயங்கும் மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் கடந்த வாரம் குழந்தைகள் நல அலுவலர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினர். பாலியல் சீண்டல் குறித்தும் அவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வது பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது அறிவியல் ஆசிரியர் இளைய கண்ணு தங்களுக்கு பாலியல் ரீதியாக சீண்டுவதாக மாணவிகள் பலர் புகார் அளித்தனர். இதையடுத்து இளைய கண்ணு மீது சேலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் இளைய கண்ணுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆசிரியர்களால் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் சம்மதித்துள்ளனர். 13 வயதான மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பள்ளியில் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டிய பிற குழந்தைகளின் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோரை நேரில் சந்தித்தனர். ஆசிரியர்கள் மாற்றப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய இழப்பீடு என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். சட்டத்துக்குட்பட்டு நிவாரணம் உள்ளிட்ட உறுதிமொழிகளை ஆட்சியர் அளித்ததை தொடர்ந்து திங்கட்கிழமை முதல் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதாக பெற்றோர் சம்மதித்தனர். பள்ளிக்கு சிசிடிவி கேமராக்களை பொருத்த பள்ளி கல்வித்துறைக்கு ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மெக்சிகோ பெண்ணை காதலித்த நெல்லையைச் சேர்ந்த இளைஞரின் திருமணம் சொந்த ஊரில் கோலாகலமாக நடைபெற்றது. விகேபுரம் அருகே உள்ள சிவந்திபுரம் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த பசுபதி அம்மா பொண்ணு தம்பதியின் மகன் இசைக்குமுத்து கடந்த 6 ஆண்டுகளாக மெக்சிகோவில் பணிபுரிந்து வருகிறார். அங்கு அவரது குடியிருப்பில் வசிக்கும் மெக்சிகோவைச் சேர்ந்த அசுவானி லோபஸ் என்ற பெண்ணை காதலித்துள்ளார். இந்தியா வந்த இருவரும் இசைக்குமுத்துவின் பெற்றோர் சம்மதத்துடன் இந்து முறைப்படி மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து கேக் வெட்டி நண்பர்கள் சூழ மணநாளை சிறப்பித்தனர். செவ்வாய் கிரகத்தில் கண்டறியப்பட்டுள்ள சதுர அமைப்பு விண்வெளி ஆய்வாளர்கள் மற்றும் ஆர்வலர்களிடையே கவனம் ஈர்த்துள்ளது. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்து வரும் நாசாவின் மார்ஸ் குளோபல் சர்வேயரின் மார்ஸ் ஆர்பிட்டர் கேமரா செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் சுமார் 3 கிலோமீட்டர் அகலமுள்ள சதுர அமைப்பை படம் பிடித்துள்ளது. இது செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான தடயமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. இதனிடையே ஸ்பேஸ் எக்ஸ் தலைமைச் செயல் அதிகாரியான எலான் மஸ்க் இந்த சதுர அமைப்பை ஆய்வு செய்ய விண்வெளி வீரர்களை அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளார். அதேவேளையில் இது செவ்வாயில் ஏற்கனவே கண்டறியப்பட்டதை போன்ற பாறை அமைப்புகளாக இருக்கலாம் எனவும் கருத்துகள் எழுந்துள்ளன. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஏற்கனவே இருந்த நடைமுறைகளை தொடருமாறு தாம் கூறிய கருத்து திரிக்கப்பட்டு விட்டதாகவும் அது தற்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாகவும் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரபிக் கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது ஒவ்வொரு மதத்தையும் தாம் மதிப்பதாகவும் அந்த மதத்தினரை சகோதரர்களாக கருதுவதாகவும் நவாஸ்கனி குறிப்பிட்டார். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர விடாமல் நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி குரல் கொடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த சமூகத்திற்கான ஒரு நடைமுறை மறுக்கப்படுகின்ற போது அந்த நடைமுறை தொடருங்கள் இதெல்லாம் ஏற்கனவே இருந்த நடைமுறை என்பதை தமிழ்நாடு வக்ஃபாயத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய நான் கேட்டேன். இதை பிரித்து மறைத்து நடக்காதை நடந்ததாக சொல்லி ஏதோ மற்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் எல்லாம் எதிராக எந்த கருத்தையோ விதைத்தது போல ஒற்றுமை குறைப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவதற்குரிய அவருடைய திட்டங்களெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லோரும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிய யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு மே 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இத்தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 18ஆம் தேதி மாலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிப்பதில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக யுபிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் மேலும் 3 பிணை கைதிகளை விடுவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையான காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பும் பிணை கைதிகளை விடுவித்து வருகின்றன. அந்த வகையில் ஹமாஸ் மேலும் 3 பிணை கைதிகளை விடுவித்துள்ளது. அதற்கு பதிலாக இஸ்ரேலும் 183 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பும் பிணை கைதிகளை விடுவிப்பது இது 5வது நிகழ்வாகும். Ay, natatik, אני אוהבת אותך, יופי, התגעגעתי. உலக செஸ் சாம்பியன் குகேஸ் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாம் டூரில் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.
நார்வே நாட்டில் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாம் டூர் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் இறுதி தகுதிச் சுற்று போட்டியில் குகேஷ் நார்வேயின் மேக்னஸ் கால்சனிடம் தோல்வியடைந்தார். இருப்பினும் 7 டிரா 2 தோல்விகளோடு 8வது இடத்தை பிடித்த குகேஷ் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.